ஸ்ட்ரைக் பண்ணால் எங்களுக்கு அறிவிச்சு போட்டு செய்தால் நாங்கள் இதாக ஒன்று செய்யலாம் தம்பி. திடீரென்று ஸ்ட்ரைக் பண்ணால் எங்களுக்கு தெரியாதான். இப்போ நாங்கள்கிட்ட வந்து வீட்டையும் போயெல்லாம் மஸ்கோட்டுக்கு நாங்கள் நிற்கிறோம். இலங்கை போக்குவரத்து சபையின் பல தொழிற்சங்கங்கள் 4 கோரிக்கைகளை முன்வைத்து இன்று அதிகாலை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தன. இந்த வேலைநிறுத்தத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் பேருந்துகள் அனைத்தும், அதாவது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் அனைத்தும் வந்து காணப்பட்டன. இதனால் அங்கே வந்த பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கின்றனர். தொழிற்சங்கங்கள் முன்வைத்த பெரும்பாலான கோரிக்கைகளை ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதால் வேலைநிறுத்தம் நியாயமற்றது என்று போக்குவரத்து துணை அமைச்சர் பிரசன்னகுமார குணசேன தெரிவித்திருந்தார். இந்த பணிப்புறக்கணிப்பு காரணமாக நாடா இறுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. දැන් නුවර ඇවිල්ලා පැය ගාණක් වෙනවා. තාම බස් එකක් නැහැ. ඒක මොකක් හරි කරන්න ඉතින්. ඉක්මනට මොකක් හරි මේකට විසඳුමක් ලබා දෙන්න. சண்முகம் ரவிச்சந்திரன். பிள்ளைகிட்ட போகணுமா பூ நம்பி நான் பூவையில் பிள்ளைகிட்ட போகணும், பிள்ளையை சந்திக்கணும். 2 பஸ் சேவ் பண்ணி போட்டணும். அப்போ நான் போகிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க நீங்கள். ஏனெண்டா நான் பிள்ளைகிட்ட கட்டாமல் போகணுமா போ. என்னடா ஏடிஎம் கார்டு ஐசி அதெல்லாம் அங்கே காசு எடுக்கணும். நான் இப்போ ஒரு 10 ரூபா காசு இல்லாமல் இருக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. நான் 55 கிளிநொச்சி 55 கடை போவோம். நம்பி பூவையிலாது என்ன நடக்கும்னு தெரியாது. பிரபலத்தை நம்பி நான் பூவையிலாது. இதுக்கு ஒரு நீங்கள் ஒரு முடிவை சொல்லுங்க. ஸ்ட்ரைக் பண்ணால் எங்களுக்கு அறிவிச்சு போட்டு செய்தால் நாங்கள் இதாக ஒன்று செய்யலாம் தம்பி. திடீரென்று ஸ்ட்ரைக் பண்ணால் எங்களுக்கு தெரியாதான். இப்போ நாங்கள்கிட்ட வந்து வீட்டையும் போயெல்லாம் மஸ்கோட்டுக்கு நாங்கள் நிற்கிறோம். என்ன எங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தளவில் சிடிபி பஸ் ஸ்டாண்ட் ஓடாதனால முக்கியமாக எங்களோட வியாபாரங்கள் இல்லாமல் போயிட்டு இன்றைக்கி இந்த பாருங்கள், வியாபாரம் ஒருத்தர் கூட இல்லை. நீங்களும் நாங்கள் மட்டும்தான் இதுக்கு நிற்கிறோம். அது மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியும். ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துக்குமே பக்கத்தில் இருக்குது. பொதுவாக பார்க்க போனால் ஒரு மனுஷனுக்கு தேவையானது வந்து என்னென்னா வைத்தியசாலை, ஹாஸ்பிட்டல் தானே. ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. பேங்க், அது எல்லா விஷயமும் டவுனுக்கு ஒரு நகை கடைக்கு போகிறதுன்றாலும் உடுப்பு கடைக்கு போகிறதாலும் எல்லாமே அழகாக இருக்குது. கொண்டு போய் எங்கேயும் கூவத்துலேயும் குப்பையிலையும் கட்டி போட்ட பஸ் ஸ்டாண்டை போய் என்ன செய்யும் சனத்துக்கு தான் அது கஷ்டம். அங்கே போய் வெளி மாவட்டம் அதுக்கு இணைஞ்சு ஓடுனா சனத்துக்கு பாதி சனம்தான் அலைய போகுது, நாங்கள் இல்லை. சரி, இங்கே பாருங்கள், ஒரு வியாபாரங்கள் இல்லை, ஒரு சனம் இல்லை. அதுக்கு ஏதோ சுடலைக்கு நிற்கிற மாதிரி இருக்குது எங்களை பொறுத்தளவுக்கு. விடிய வந்து சனங்கள் இதில் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்து போட்டு எத்தனை பேருக்கு நானே இதில் நின்று பதில் சொல்லியிருப்பேன். பஸ் ஓடலையாங்க அவங்க விளப்பம் கேட்குறாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இது தான் பிரச்சனைன்னு தெளிவுபடுத்தி எங்களுக்கு இயலாமல் போயிடும். அவ்வளோ சனம் வந்து திரும்பி போகுது. முதல்ல அறிவிக்கலை கொள்ளலை, என்ன நடந்ததுன்னு தெரியலை. திடீர்னு எங்களுக்கே தெரியும் அன்றைக்கு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி. என்ன கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்குள்ளே இருக்குதுன்னா இதுக்குள்ளே தான் நாங்கள் 10 ரூபா தேடி சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கும் குடும்பங்கள் 2 புள்ள குட்டிகள்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுகள் பாதிக்கப்பட சரியான கஷ்டம் தானே எங்களுக்கு. இது இன்றைய நிலைமையை பொறுத்து இது மாதிரி இனி வர காலங்களையும் நடந்துச்சுன்னா எங்களுக்கு பாரிய கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து நடக்குமா இருந்தால் நாங்களும் சிடிபின்ற பக்கமும் ஒரு ஆதரவு தெரிவிக்கத்தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் எங்களோட தொழில் வந்து இந்த சிடிபியோட சம்மந்தப்படுத்தி தான் இருக்குது. எங்களோட வாழ்வாதார கடைகள் மட்டுமே 60-70 கடைகள் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 200-250 பேருக்குள்ளே வேலை செய்யலாம். ஒரு கடையை பொறுத்தளவில் 3 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. அப்போ எல்லாம் சிறு தொழில்கள் தான் செய்கிறோம். பெரிய தொழில்கள் இல்லை, பெரிய அளவுக்கான முதல்கள் இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன கடைகள். நகை கடையோ செருப்பு கடையோ உடுப்பு கடையோ இல்லை. இதுக்கு சும்மா இந்த பாட்டா கடையும் செருப்பு கடையும் பிஸ்கட் பேக்கெட்டும் இதுகளை தான் விற்று கொண்டிருக்காங்க. இதுகள் பாதிக்கப்படைக்க சரியான கஷ்டமாக இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்கும் இதுங்களில் வாழ்வாதாரம் சரியாக பாதிக்கும். எங்களோட வாழ்வாதாரம் சரியாகவே பாதிக்கும். இது போக்குவரத்து பிரச்சனை என்னன்ற எங்களுக்கு தெரியாது. உண்மையை சொல்ல போனால் இதுக்குள்ளே எந்த இதை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கடையை கேட்டாலும், உள்ளுக்க இருக்கிற கடைகளை கேட்டாலும் இதை தான் சொல்லுவாங்க. இதுக்கு அரசாங்கமோ இல்லை இங்கே நகர சபை, மாநகர சபை, மேயர் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தெல்லாம் நாங்கள் கதைக்கிற அளவுக்கு பெரிய ஆக்கள் இல்லை. அவங்களாம் பார்த்து ஏதோ ஒன்று செய்வாங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு வரும்.
නේදම ඔයාලා මේතර උට පිට ගෙනන කියලා මේ පිට ගෙනන කියලා